மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈடுபட்ட காரியங்கள் எதா இருந்தாலுமே சில பிரச்சனைகளை சந்தித்து தான் வெற்றி ஏற்படும். அதாவது தடைகளுக்கு பின்றான் வெற்றிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடியவர்கள் இல்லை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களுடைய ஒரு ஆதிக்கம் என்பது இருக்கும். ஆனால் எந்த ஒரு காரியத்திலும் நிதானமான போக்கை கையாள வேண்டும். குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்கள் பேசி முடிக்கும் பொழுது அவசரமான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது. அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு அப்படியெல்லாம் நீங்கள் எடுக்காமல் நிதானமாக உங்களுக்கு அது ஒத்து வருமா, உங்கள் மனசுக்கு பிடித்தது தானா என்று எடுக்க வேண்டும். சில நேரங்களில் நான் இப்போ என்னுடைய அனுபவத்தில் திருமணங்களை பற்றி நிச்சயிக்கும் பொழுது ரொம்ப வேகமான ஒரு சில முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். அது அவங்களுக்கு பின்னால் கஷ்டம் வரும் பொழுது அந்த நேரத்தில் இது ரொம்ப உனக்கு நல்லதுன்னு சொன்னவங்க யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் அதை அனுபவிப்பீங்க. அதனால் உங்களுக்கு அது உகந்ததா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பது என்பது ரொம்ப அவசியம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இணக்கமான ஒரு சூழ்நிலை, நண்பர்களால் உதவிகள் எல்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தேவையில்லாத சில பிரச்சனைகள், அதுவும் தனிப்பட்ட வாழ்வில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கின்றன. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கடுமையான உழைப்புக்கு பின் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளாகட்டும் இல்லை வரக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் அனாயாசமாக அதை கையாண்டு அதை சமாளித்து வெற்றியும் பெறுவீர்கள். சில நேரங்களில் வீடு வாங்க வேண்டும், அது மாதிரியான சில முயற்சிகள்லாம் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதுக்கான நல்ல சூழல் ஏற்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். சில எந்த ஒரு விஷயமுமே சற்று நிதானமாக நடந்தாலும் அது சரியான முறையில் நடந்து உங்களுக்கு பலனை தரும். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு நீண்ட கால நன்மைகளை செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக அமைந்திருப்பதால் அற்புதமான தினம் என்று தான் கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் என்பது ஏற்படும். ஓரளவுக்கு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் ஏற்படும். ஓரளவுக்கு சிந்தித்து செயல்பாடுகளை செய்வது நல்லது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. சாதகமான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனம் அமைதியுறும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தினமாக இருக்கிறது. தனவரவு சிறப்பாகும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். மற்றபடி சிறந்த தினமாகத்தான் இது அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு வெற்றிகள் ஏற்படும். மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. தெய்வ கடாட்சம் இருக்கும். மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படும். நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது அந்த வானமே எல்லை என்று சொல்வது போல சிறப்பான பலன்களை தரக்கூடிய தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மனதில் உறுதி இருக்கும். ஒரு குறிக்கோளோடு செயல்படுவீர்கள். வெற்றியும் அடைவீர்கள். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகளை தொடங்குவதற்கும் இல்லை அந்த காரியங்களை முடிப்பதற்கும் சிறப்பான தினமாக இந்த தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசத்துக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். சுலபமான வெற்றிகள், எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆதரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் சுடர்விடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். இந்த தினத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இல்லை சில சுப விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தனித்தன்மையோடு விளங்கி கடுமையான உழைப்பிற்கு இரட்டிப்பாக நல்ல பலனை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் வம்ப விலைக்கு வாங்கினோங்கிற மாதிரி ஆகிடும். நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சுலபமான வெற்றிகளும் நல்ல முன்னேற்றங்களையும் தரக்கூடிய தினமாக இது அமைந்துவிடும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். நண்பர்களால் நிறைய உதவிகள்லாம் ஏற்படும். செய்தொழிலில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைகளை எதிர்பார்க்கலாம். மனசில் உறுதி தன்னம்பிக்கை எல்லாம் சுடர்விட்டு பெரிய வெற்றிகளை காணக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஒரு தீர்க்கமான முடிவோடு செயல்பட போது நல்ல வெற்றிகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிக்கு அற்புதமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்பார்கள், அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. புதுசாக வேலைக்கு சேரணும், இல்லை வேலைக்கு நமக்கு நல்ல ஒரு செய்திகள் வந்து சேர வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும். புதுசாக வேலையில் அமர்வதற்கோ இல்லை வேலைகளை மாற்றுவதற்கோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்ந்த ஒரு மேம்பாடை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களும் அதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிட்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படும் பொழுது தவறுகளை திருத்தி கொண்டு நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். விசாக நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. எதுவுமே நமக்கு ஒரு பரிசு பொருளாக வந்து சேர்ந்தது போல் நம்மளுடைய முயற்சிகள் அறகுறையாக இருந்தால் கூட பெரிய வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இது அமைந்துவிடும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். நமக்கு இருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நல்ல ஒரு திருப்பத்தை சந்தித்து வெற்றி வாய்ப்புகளாகவோ இல்லை அந்த கஷ்டங்கள் குறைவதற்காகவோ வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இது அமைந்துவிடும். விசாக நட்சத்திரக்காலுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். கேட்டை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப பலமாகவும் புகழை தரக்கூடிய வகையிலும் அமைந்த ஒரு தினம்னு சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத சில பின்னடைவுகள் ஏற்படும், தடைகள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். குறிப்பாக உடம்புல அடிபடுறதோ இல்லை வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதோ அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் நண்பர்களே நமக்கு எதிராக பகையாக வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதால் கவனமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு தினம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காலுக்கு சோதனை மிகுந்த தினமாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப கடுமையாக உழைத்து அதற்கான ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்கள் என்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பார்கள்.
சில நேரங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சாதனை செய்வீர்கள். கடுமையான உழைப்புக்கு தான் அந்த சாதனை பரிசாக வந்திருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய புகழ் பெரிய அளவுக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்களை பற்றி பெரிதாக பேசப்படும்னு கூட சொல்லலாம். அதனால் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காலுக்கு ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்படலாம். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய தினம். இருந்தாலும் சில மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் வரும். அதை அகற்ற வேண்டியது அவசியம். அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் அமையும். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப நல்லா நீங்கள் நினைச்சபடி சாதிக்கக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தினமாக இது அமையும். முக்கியமாக இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா பகை ஒழியும். பிரச்சனையாக இருந்தவர்கள் உங்களுடைய பாதையிலிருந்து விலகி விடுவார்கள்னு கூட சொல்லலாம். கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வேகம் உருவாகும். அதற்கான ஒரு பண விஷயமும் உங்களுக்கு சேர்வதால் அந்த லாபத்திலிருந்து உங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகைகளை எல்லாம் செலுத்துவது போன்ற நல்ல விஷயங்களில் ஈடுபடுவீங்க. மன நிம்மதி ஏற்படும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழி பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு அற்புதமான நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயலாற்ற வேண்டும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற நல்ல பலன்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமைந்துவிடும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில சுப செய்திகள் சேரலாம். சில நேரங்களில் குழந்தை பிறப்பு போன்ற நல்ல விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அதற்கேற்ற சில பொறுப்புகள், அதனால் சில பிரச்சனைகள் அதுவும் கூடவே இருக்கும். இருந்தாலும் நன்மையும் தீமையும் கலந்தே நடப்பதால் தீமையின் பங்கு குறைவாகவும் நன்மையின் பங்கு அதிகமாகவும் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக இது அமைகிறது. வெற்றி வாய்ப்புகளை சிறப்பாக தரக்கூடிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலை பார்க்கும் பொழுது சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதையெல்லாம் எதிர்பார்த்து செயலாற்ற வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். எண்ணம் போல எல்லாமே உங்களுக்கு நடக்கும். சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிய வீட்டு மனைகள் வாங்குவது, இல்லை அதுக்கான ஒரு கடன், அந்த விஷயத்தை நம்ம முடிவெடுப்பது போன்றவைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் நீண்ட கால பலனளிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அது வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். தொடர்ந்து நம்ம பொது தகவல் நிகழ்ச்சிக்கு போகலாம்.